இன்னைக்கு இந்த வீடியோல எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான மோட்டரைஸ் கண்டென்ட் எடுத்து வந்திருக்கு. அப்புறம் இங்க வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் மியூசிக் சிஸ்டம்ஸோட கண்ட்ரோல்ஸ் நம்ம இது பாருங்க. RPM லைட் வந்து எரியுது. ஒரு 8 lakhs கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் மாட்ஸ் வந்து போயிருக்கு. ஸோ ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான மோட்டரைஸ் கண்டென்ட் எடுத்து வந்துருக்கேன் பார்த்தீங்கன்னா இதோட பார்ட் 2 தான். ஸோ வேணும் தான் நான் எடுத்து வந்துருக்கேன். ஸோ த ஒன் ஆஃப் த ரேர்லி மாடிஃபைடு ஐட்டன் தமிழ்நாடு இந்தியா என்ன வேணா சொல்லலாம். ஸோ ஒரு கம்ப்ளீட்லி மாடிஃபை ஆன ஒரு ஐட்டம். நீங்கள் முன்னாடி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரிவ்யூ வீடியோ ஆல்ரெடி அவுட் ஆயிடுச்சு. ஸோ பார்ட் 1 நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன், கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ இதோட எக்ஸ்டீரியர் ஃபுல்லாக நான் தனி வீடியோ வந்து பண்ணியிருப்பேன் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து வண்டியோட இன்டீரியர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் இன்டெப்த்தாக வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம கூட வந்து ரித்திக் இருக்கான். இன்னைக்கு இன்டீரியர்ஸ் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சூப்பர் கார் கேரில் வச்சு தான் இந்த வீடியோ வந்து எடுத்துருக்கோம். மோபியான ஒரு கார் தான் வந்து. ஸோ இந்த அளவுக்கு மாற்றி பண்ண ஒரு ஐட்டனை வந்து இங்கே தமிழ்நாட்டில் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இந்தியாவிலே எங்கேயும் பார்க்க முடியாது. ஏன்னா நானும் செக் பண்ணி பார்த்தேன் இன்ஸ்டாலாம் எதாவது இருக்குமான்ட்டு பாடி கிட் வரைக்கும் போட்டு வச்சிருக்காங்க வந்து கேரளாவில். பட் இந்த அளவுக்கு ஃபுல் கம்ப்ளீட்லி இன்டீரியர்லேருந்து எல்லாமே மாடிஃபை பண்ண ஒரு கணம் வந்து கண்டிப்பாக நீங்கள் எங்கேயுமே வந்து பார்க்க முடியாது. ஸோ லேட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் வீடியோ. வண்டியோட ஷார்ட்லாம் பட் அப்படியே வீடியோ பண்ணுறேன். இன்னைக்கு இந்த வண்டியை பற்றி டீட்டெயிலான இன்டீரியர்ஸோட ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் பார்ட் 1ல இந்த வண்டியோட அந்த ஸ்பெக்ஸ் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு வண்டியோட ப்ரைஸிங்ஸாக நான் எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ இதில் வந்து வண்டியோட ப்ரைஸிங்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். இந்த வண்டி வந்து நான் என்ன இயர் என்ன மாடல் இதெல்லாம் நான் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்றது. ஸோ இது வந்து 2012ஓட ஐட்டம். செகண்ட் ஓனர் வந்து இப்போ வந்து எடுத்துருக்கிறது செகண்ட் ஓனர். ஸோ ஃபர்ஸ்ட் ஓனர் வந்து 307. ஸோ இந்த வண்டி வந்து ஒரு 8 lakhs கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் மாட்ஸ் வந்து போயிருக்கு. இந்த வண்டியோட ஒர்த் வந்து ஒரு 8 to 9 lakhs வந்து வண்டியோட ஒர்த் இருக்குங்களா. ஸோ என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வந்து இதுக்கெல்லாம் செலவாயிருக்கு, வேர்ஷன் 1க்கு 2க்கெல்லாம் இந்த மாதிரி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்க்க வேண்டியது வண்டியோட இன்டீரியர்ஸு. ஸோ இன்டீரியர்ஸில் போயிடலாம். ஸோ டோர்லாம் டேம்பிங் பண்ணியிருந்தாங்க, நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்புறம் இன்டீரியர்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து டிரைவர் சீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைக்கிறது கார்பன் டிப்போட இருந்துச்சு. அப்புறம் டேம்பிங்கு, இங்கே ஃபீட்டர்ஸ் வந்துடுது. அப்புறம் இது ஃபுல்லாக பிளாக் பெயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. வண்டி ஃபுல்லாக பிளாக் பெயிண்ட், எல்லோ பெயிண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஸ்பீக்கர்ஸ்க்கான ஹோல்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது இல்லைங்களா. ஸோ இது லாக் பண்ணோம்னா ஆட்டோ லாக் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் ஆட்டோ லாக்கு. அப்புறம் நல்லா க்ரோம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் க்ரோம் ஃபினிஷில் வந்து அதுக்கான ஓப்பனிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து கால் வைக்கிறது இந்த ஐட்டனுக்கான ஸ்னைப்பிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு லைட் எரியும் ஓகேங்களா. டோர் ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் நைட்டில் வந்து லைட் எரியும். ஸோ இது வந்து இதுன்னு சொல்லுவாங்க டோர் கார்டு, ஃபுட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த ஏரியாவிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு கிடைக்கிறது வந்து இந்த இடத்துல 2 AC வென்ட்ஸ் கிடைக்குது. அப்புறம் அந்த 2 இடத்துல AC வென்ட்ஸ் வருது. ஸோ ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஹசார்ட்கான ஸ்விட்சஸ், அப்புறம் ஏசிக்கான பாட் ஹோல்ஸ்லாம் நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எல்லாமே கார்பன் டிப்பு வித் எல்லோ ஃபினிஷ் பண்ணி இந்த இடத்துல ஒரு மிலிட்ரி எல்லோ ஃபினிஷ் வருது. இங்கே தெரியுது உங்களுக்கு மிலிட்ரி எல்லோ ஃபினிஷ் வருது. எல்லாமே கார்பன் டிப் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பேசிக் மாடல் ஹேட்ச்பேக் அப்படிங்கிறதுனால இதுக்கான கியர் லிவர்ஸ் வந்து இப்படி தான் வருது. கார்பன் டிப் இதுவும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு லிவர்ஸ்க்கான கிளச்சஸ் மாதிரி ஒரு டைப் வந்து வரும். ஸோ பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவிங், அப்புறம் நார்மல் 2, அப்புறம் லோவர் இந்த கியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 2ல் வச்சோம்னா செகண்ட் கியர்லேயே வந்து மூவ் ஆகும். அப்புறம் டிரைவிங்கு, நியூட்ரல், ரிவர்ஸு அதுக்கான இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஓகேங்களா. இப்போ பார்க்கிங்கில் தான் நான் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா USB சார்ஜிங்கான சாக்கெட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் 12 வோல்ட்கான அவுட்புட் வந்து இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இந்த காக்பிட் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பாட்டில் ஹோல்டர்ஸ் வைக்கிற மாதிரி. அப்புறம் ஹேண்ட் பிரேக் தான் ரைட்டில் எனக்கு தள்ளி வர மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாமே இந்த ஆம்பியன்ட் லைட்டு, அப்புறம் அந்த லைட்ஸோட ரிமோட்ஸ் இதெல்லாமே வந்து
அப்புறம் இங்கே கார்பன் டிப் பண்ணி இங்கே ஒரு 12 வோல்ட்டில் அவுட்புட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த எல்லாமே வந்து சேஞ்சுருங்க வண்டியில். இந்த சீட்ஸ்லாம் வந்து ஐகானிக்கான சீட்ஸ், எம்ஓபின்னு போட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் டைப் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து மோஸ்ட்லி எல்லா சிவிக்லேயும் நீங்கள் வந்து இதை பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் டைப் சீட்ஸ் வந்து இந்த வண்டிக்கு வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் மோமோடு இருந்து ஒரு கஸ்டமைஸ்க்கான ஒரு சீட் பெல்ட்ஸ் இல்லை, இது வந்து வெறும் கிரிப்பு தான், கிரிப் மட்டும்தான் அவங்களோடது. அப்புறம் இங்கே வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் மியூசிக் சிஸ்டம்ஸோட கண்ட்ரோல்ஸ் நம்ம இதுலேயும் வந்து பண்ணிக்கலாம், வால்யூமோட அப் டவுன்லாம். அப்புறம் அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. பாஸ், பிளே, ரெஸ்யூம் அதெல்லாமே இந்த இடத்துல ஒரு சின்ன செட்டப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து ஒரு மைக் வந்து பார்ப்பீங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டேஷ்போர்ட் கேம் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இங்கே வெளியே இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுல்ல, இந்த டேஷ்போர்ட் கேம்கான இதுதான் இது வந்து. ஸோ அதுக்கான பவர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டோட சாக்கெட்ஸ் வந்து இந்த இடத்துல போட்டுக்கிற மாதிரி. ஸோ இது வந்து 128 GB கிட்ட வந்து ஸ்டோர் பண்ணும். இன்கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ்லாம் எப்படி அக்கறாகுன்னு கண்டுபிடிப்பாங்களா. மோஸ்ட்லி இப்போ லேட்டஸ்டான BMW இந்த சீரீஸ்லாம் இந்த டேஷ் கேம் வந்து பார்த்துருப்பீங்க. வித் மைக் செட்டப்ஸோட கொடுத்துருக்காங்க, மைக்கோட வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ அதுக்கான செட்டப் தான் இது வந்து. அப்புறம் லைட்ஸ் வந்து ஃபுல்லாக ஒயிட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த இடத்துல வேனிட்டி மிரர்ஸ் வந்து வருது. ஸோ மெயினான காக்பிட்டுக்கு வந்து வரேன். ஸோ ஒரு ஃப்ளைட் மாடலில் வண்டி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளைட்லலாம் இந்த காக்பிட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து இப்படி ஆன் பண்ணுவாங்க. எல்லாம் ஏறிட்டு பைலட்லாம் நீங்கள் எல்லா படத்துலையும் நிறையா படத்தில் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து ஆன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு டிசைனில் ஃபுல்லாக கார்பன் டிப் பண்ணி வண்டி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பெடல்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் டைப் பெடல்ஸ் வந்து ஃபுல்லாக போட்டிருக்காங்க. அப்புறம் இது வந்து 70 நூடுல்ஸ் மேட் வந்து ஃபுல்லாக வண்டியில் ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இடம் மட்டும் தான் பெயிண்ட் பண்ணல, இந்த டேஷ் ஏரியா மட்டும் தான் பெயிண்ட் பண்ணல. மற்றபடி எல்லா ஏரியாஸும் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க வண்டியில். பேசஞ்சர் சீட் வந்து வந்துட்டேன். ஸோ இங்கே நமக்கு தெரியறதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ட்வீட்டர்ஸ் வந்து வந்துடுது அந்த டோரில் வந்த மாதிரியே. அப்புறம் இங்கே ஒரு ஸ்பீக்கர்ஸ் வருது, ஃபோக்லோட ஸ்பீக்கர்ஸ். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேம்ப் பண்ணி வெனம் அப்படின்னு போட்டு இதுக்கான லைட்டிங் எரியிற மாதிரி வந்து போட்டு வச்சுருக்காங்க, ஃபுல்லாக கிளாஸியில் வச்சு. அப்புறம் இங்கே வேதா அப்படின்னு போட்டு இதுவும் ஃபுல்லாக லைட் எரியும். ஸோ இதோட ஷார்ட்ஸ்லாம் வந்து நான் நைட் ஷார்ட்ஸ் வந்து காட்டுறேன். ஸோ ஆடியோ ஒர்க்ஸ் பை RM கார் டெக்காஸ் அப்படின்னு போட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து ஒரு குட்டி டேஷ் ஏரியா எல்லாமே இந்த இடத்துல நமக்கு கிடைக்குது. நல்ல ஸ்பேசியஸான வண்டி தான். ஒரு ஹேட்ச்பேக் அப்படின்னாலும் நல்லா ஸ்பேசியஸான ஒரு காராக தான் எனக்கு வந்து தெரியுது. இந்த சீட்டோட ஃபினிஷ் வந்து நல்லாவே இருக்குது. இதோட டேன் நல்லா தான் இருந்துச்சு. பட் இதுவும் இன்னும் நல்லா ஸ்போர்ட்ஸ் டைப்பாக சூப்பராகவே இருக்குது. ஸோ எஸ்கேஸ் நான் இன்டீரியர் வந்து ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். ஸோ பேக் சீட் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த வண்டியோட மாட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க இனிஷியலாக எடுத்தது வெர்ஷன் 1ஓட ப்ரைஸ் வந்து 2.7 lakhs இருந்து ஒரு 3 lakhs சொல்கிறாங்க. 2.25 இருந்து 3 லட்சத்துக்கு வந்து இந்த வண்டி வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடுத்திருக்காங்க வெர்ஷன் 1. ஸோ வெர்ஷன் 2 வந்து கன்வெர்ட் பண்ணாங்களா நம்ம சூப்பர் கார் கேரில். ஸோ அந்த வெர்ஷன் 2 வந்து எப்படின்னா வெர்ஷன் 2க்கு வந்து 1.5 lakhs வந்து ஸ்பெண்ட் ஆகிருக்கு. ஏன்னா வெர்ஷன் 2ல எல்லாமே பண்ணாங்க. இந்த மெயின் எல்லோ கலரில் இந்த ஃபெராரி எல்லோவே வந்தது வந்து வெர்ஷன் 1ல தான், வெர்ஷன் 2ல தான் சாரி. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்பாய்லர்ஸ் இதெல்லாமே வந்து நமக்கு வெர்ஷன் 2லேயே வந்து வந்துடுச்சு வண்டியில். ஸோ இதெல்லாமே 1.5 lakhs வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கோயம்புத்தூர் RM கார் டெக்காஸ்ல பண்ண மாட்ஸ்லாம் பொறுத்து வண்டியோட ப்ரைஸ் என்னன்னா இப்போ பண்ண மாட்ஸுக்கு வந்து 2.5 lakhs வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வண்டியோட டீட்டெயில்ஸ். இதெல்லாம் நீங்கள் வந்து கூட்டி கழிச்சு பாருங்கள், ஒரு 7 to 8 lakhs வந்து வந்துடும். ஸோ அவ்வளோ ஒர்த்தான ஒரு வண்டி தான் இந்த வண்டி வந்து. ஸோ நான் பின்னாடி வந்து ஏறுறேன். ஸோ இங்கே வந்து இந்த சீட்டை வந்து நான் ஃபுல்லாக பின்னாடி வச்சுருக்கேன். அதனால் எனக்கு ஸ்பேஸ் கன்செப்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 2012 வண்டியை எவ்வளோலாம் மாடிஃபை பண்ண முடியுமோ, ஸோ இந்த வண்டியை பார்த்தா நிறைய பேர் கற்றுக்குவாங்க இவ்வளோலாம் மாடிஃபை பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஸோ இதை விட பயங்கரமான வண்டியெல்லாம் இனி இப்போ சூப்பர் கார் கேரில் வந்து மாட்ஸ்க்கு வந்து வந்துட்டு இருக்கு. இப்போ நான் வர்றதுக்குள்ளே ஏகப்பட்ட ஒரு 97ஓட சென்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட வண்டியெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதோட ரிவ்யூஸ் நம்ம கூடி சீக்கிரம் வந்து போடலாம். அப்புறம் அந்த டோரில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நைட்லலாம் அந்த டோர் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணும்போது நைட்டில் தான் தெரியும். அந்த ஷார்ட் வந்து நான் போடுறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ரொஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன வயசுல நம்ம வாட்ஸ்லாம் அந்த ப்ரொஜெக்டர் வச்சு அந்த செவுத்துல அடிச்சு பார்ப்போம்ல, ஒரு டோரா புஜியோட ஃபோட்டோலாம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்டர் லைட்டு இந்த இடத்துல வந்து MOP அப்படிங்கிற அந்த லோகோ வந்து வரும். ஸோ இதுவும் நல்லா பார்த்து ஏகப்பட்ட விஷயங்கள், அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து எல்லாமே இந்த வண்டியில் வந்து பார்த்து வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இன்ச் பை இன்ச் வந்து ஒரு லவ் பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த வண்டியை. ஓகேங்களா. ஒரு ட்ரைவ் வந்து போகலாம் இந்த வண்டியை பற்றி. ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் வண்டியை பற்றி. ஸோ அவனை வச்சு ஒரு ட்ரைவ் வந்து போகலாம். ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருக்கான். ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு ஸ்டேஜ் டியூன் வந்து பண்ணாத ஒரு நல்ல ஒரு ரிவ்யூலாம் எப்படி இருக்குது. ஸ்டேஜ் டியூன் வந்து பண்ணல, இன்ஜின் எந்த டியூன்ஸும் வந்து அக்கறாங்க. வெறும் KNNோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸாஸ்ட் மட்டும் தான் வண்டியில் வந்து போட்டிருக்காங்க. மற்றபடி வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே ஃபுல்லி ஒரு மாடிஃபைடு வண்டி. ஸோ வெர்ஷன் 2 வந்து ரித்திகோ அவங்க அப்பா வந்து பண்ணியிருந்தாங்க. வெர்ஷன் 3 வந்து கோயம்புத்தூரில் RM கார் டெக்காஸ் பண்ணியிருக்காங்க.
வந்து. வந்து வச்சுட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக் தான் வண்டி வந்து. ஸோ டிரைவிங்கோட இண்டிகேஷன்ஸ் வந்து நமக்கு மேலே மீட்டர்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு வண்டியில். இப்போ இனிஷியல் டிரைவிங்லாம் வண்டியில் நல்லா தான் இருக்குது. நான் கூட என்னமோ நினச்சேன். ஸோ பிரேக்கிங்கும் நல்லா ஷார்ப்பாகவே இருக்குங்க. ஸோ என்ன ஸ்டேரிங்ஸ் தான் எனக்கு ரொம்ப பெருசாக தெரியுது. ஏன்னா ஒரு ஹேட்ச்பேக்கு ஒரு குட்டியான ஸ்டேரிங்ஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா அவங்க முன்னாடி போட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் டைப் ஸ்டேரிங்ஸ் வந்து இப்போ எடுத்திருக்காங்க. ஏன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம்னால அந்த ஸ்போர்ட்ஸ் டைப் ஸ்டேரிங்ஸ் வந்து இப்போ வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து நார்மலான வண்டியோட ஸ்டேரிங்ஸே தான் வந்து போட்டு வச்சுருக்காங்க. திரும்பி இருந்தால் நினைக்கிறேன் வண்டி ரிவர்ஸ் எடுக்க வச்சுறாங்க. ஹேட்ச் தான் அசால்ட்டாக திரும்பிடுச்சு. அப்படியே ரெவாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்கோடா ஹார்ன் இளையரத்துக்கு இது வந்து சூப்பராக இருக்குது. ஹார்ன் வந்து சூப்பராக இருக்குது. ரூட்ஸ் அந்த ஹார்ன் ஸ்கோடாவோட ரூட்ஸ் ஹார்ன் அந்த டபுள் ஹார்ன் பைப் மாதிரி வச்சு அட்டாச்சாக வருமே, அதான் ரெட் கலரில் நல்லா இருக்குது ஹார்னோட இது வந்து. அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா அனத்தி ஏறுது இன்ஜின் வந்து. காலை வச்சிருக்கேன் தானாகவே ரொம்ப ஸ்டார்ட் ஆகுது. நல்லா இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் வந்து. இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. இன்னும் சைலன்ஸரோட சவுண்ட் வந்து உள்ள நல்லாவே உருன்னு நல்லாவே கேட்குது. வாய்ஸ் நல்லா சவுண்டாக தான் பேசணும் போல். லான்ச் எல்லாம் அப்புறமா வந்து எடுப்போம். இப்போதைக்கு வண்டி வந்து டிராஃபிக்கான ஒரு ஜோன்ஸில் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம் நம்ம வந்து. ஸோ கொஞ்ச நேரம் வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டோட ஃபீலை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி எக்ஸாஸ்ட் நோட்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். பண்ணுறேன் பாருங்க. ஸோ கார்னரிங்லாம் ஒரு ஹேட்ச்சு சூப்பராக கார்னர்ஸ் வந்து எடுக்குது. பிரேக்கிங்கும் நல்லா ஆட்டோமேட்டிக் கார்னால நமக்கு பிரேக்கிங் வந்து நல்லாவே ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இதோட பிரேக்கிங் நல்லாவே ஷார்ப்பாக தான் இருக்குது வண்டியில். ஸோ அங்கே பாருங்க ஆர்பிஎம் லைட் வந்து எரியுது. நான் வந்து ஸ்டார்டிங் ஃபுல் பஞ்சில் போயிட்டு இருக்கேன். ஸோ இங்கே ஒரு கார்னர் வருது. நான் பிரேக்கில் காலை வச்சு தான் கார்னர் எடுக்கிறேன். நல்லா ஏர் சஸ்பென்ஷன் பிரேக்கிங் மாதிரி பிரேக்கிங் நல்லாவே இருக்குது வண்டியில். ஸோ லேன் வந்து நான் பார்த்து தான் சேஞ்ச் பண்ணுறேன். நல்லா ஃப்ரீயாக இருக்கிற ரோட்ஸில் நான் வந்து ரிவ் பண்ணிகிட்டு இருக்கேன். காலியாக இருக்கிற ரோட்டில் மழையும் நல்லாவே பெய்யுது. ஸோ நான் பேசுறது உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு சூப்பரான கார்னர். இதில் தான் நம்ம கோட் 6 ஷிஃப்ட்டை வந்து கதற விட்டோம். பயங்கரமான கார்னர் இது வந்து. இல்லை இதுக்கு அடுத்த ஒரு கார்னர் வரும், அதான் சூப்பரான கார்னர். இப்போ கேர்ஃபுல்லாக தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் நான் வந்து. பாருங்க கையை எடுத்துட்டேன், ஒரு சொட்டு வாப்ளிங் இல்லை, வண்டி நல்லாவே ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இங்கே தான் போலீஸ் புதுசாக மாட்டோம்னு நினைக்கிறேன். இந்த வேலை யாரும் இல்லை. இதெல்லாம் எப்படி இருக்கு, லீகலா இல்லை இல்லீகலா? இதெல்லாம் வந்து லீகல் தாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் லீகல் இல்லையா? நம்மளை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் லீகல் தான். ஏன்னா நம்ம என்ஜாய்மெண்ட்டுக்கு ஓட்டலாம். ஒன் லைஃப் இருந்தால் பேசிக்கலாக விடுங்க. வண்டி டிரைவர் யார் ஓட்டிட்டு இருக்காங்க, வண்டி யாரோட வண்டி, யார் மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க, யார் ஓட்டுறாங்கிறது தான் முக்கியம். செலிபிரிட்டிங்கன்னு சொல்லி நான் இந்த அளவுக்கு இது ஃப்ரீயாக இருந்தது ரோட பார்த்து பயங்கர ஃப்ரீயாக இருக்கு.
வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராகவே இருக்குது. இந்த கெயின் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸாஸ்டோட ஃபீலும் நோட்டும் எல்லாமே வண்டியில் வந்து சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட 1500 ஆர்பிஎம் தான் நார்மலாகவே வண்டியோட இது வந்து இருக்குது. நாய் வந்து துரத்திட்டு வருது கலரை பார்த்துட்டு. ஸோ நல்லா அட்ராக்டிவான கலரு, இன்டீரியர்ஸும் சூப்பராக இருக்குது. நல்லா கார்பன் டிப் பண்ணி எல்லாமே நல்லா ஒரு அதான் ரித்திக் சொன்ன மாதிரி ஒரு கார் எந்தூசியாசிஸ்ட் இந்த காரை பார்த்து என்னெல்லாம் பண்ணுவாங்களோ ஆரம் கார்ஸும் வேதானாவும் அவங்களோட டச் அண்ட் ஃபீலுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஒர்க்குமே வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வண்டியில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கான். ஸோ அதனால தான் இப்போ ஜென்ரல் சர்வீஸ்க்கு வந்து சூப்பர் கார் கேருக்கு வந்து வண்டி வந்து வந்திருக்கு. ஸோ ரித்திக் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லி இந்த கார் செம சூப்பராக நல்லா இருக்கு. ஸ்டேஜ் டியூனிங் பண்ண தேவையில்லை. இல்லை எல்லாமே நல்லா தான் இருக்கு வண்டி. நார்மலாக அவருக்கு 8 பட்ஜெட் தான் போறாரு, ஆம்பியர் போறாரு. நல்லா ஒரு ஆடியன்ஸ்லாம் நல்லாவே அட்ராக்ட் பண்ணுது. வண்டியோட ஃபீல் வந்து ஆடியன்ஸ்லாம் வந்து சூப்பராகவே அட்ராக்ட் பண்ணுது. ஸோ எஸ்கேஸ் நான் இந்த வீடியோ அப்படியே என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்லியிருப்பேன். நல்ல ஒரு லான்ச்சும் கொடுத்தேன். 80+ வந்து வண்டி வந்து போச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஸ்லோ டவுன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ரிட்டனா அப்படியே நம்ம சூப்பர் காருக்கு வந்து போயிட்டு இருக்கோம். இன்னும் கூடிய சீக்கிரம் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் வீடியோ, புது கார் வீடியோவோட மாடிஃபிகேஷன்ஸ் வீடியோஸ் வந்து இன்னும் நிறைய நம்ம சேனலில் வந்து வரும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ ரித்திக்கோட சேனல்லேயே ஏகப்பட்ட வீடியோஸ் இந்த காரை எப்படி மாட்டினோம் அப்பா வேற லெவல் ரீச் அவுட் வந்து அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ப்ராஜெக்ட்டும் ஒரு பண்ணிட்டு இருக்காங்க ரித்திக் வந்து. ஸோ அதை நான் ரிவீல் பண்ண விரும்பல. கூடிய சீக்கிரம் ரித்திக்கோட சேனல்லே வந்து வரும். ஸோ எஸ்கேஸ் நான் அப்படியே வீடியோ என்டர் பண்ணிக்கிறேன். அப்புறம் திருப்பூர் போன அங்கிளுக்கு எம்ஓபி எனக்கு தேங்க்ஸ் நம்ம கார் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஆஃபர் பண்ணுறதுக்காக. ஏன்னா ரித்திக்கு தேங்க்ஸ் கூட இருந்து காரை பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. ரித்திக் தேங்க்யூ, வெல்கம். ஸோ எஸ்கேஸ் நான் வீடியோ அப்படியே என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ CPP next video until back from Proud Drama with this fully modified rarest item. So bye guys.